என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதைப்பவரோமனுடைய விளக்கத்தை தம் சீடர்களுக்கு தருகின்றார். பிரியமானவர்களே, நிறைய பேர் இந்த விதைப்பவரோமையை தவறாக புரிந்து கொள்வது வழக்கம். எவ்வாறு என்றால், இந்த விதைப்பவரோமையிலேயே 4 நிலங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு நிலத்தில் விழுந்த விதைகள் மட்டும்தான் பலனை கொடுத்தன. இதை வைத்துக்கொண்டு 4இல் ஒரு பகுதி மக்கள் மட்டும்தான் கடவுளால் மீட்புக்கு உள்ளாவார்கள், கடவுளால் காப்பாற்றப்படுவார் என்ற தவறான புரிதலோடு எடுத்துக்கொள்வது வழக்கம். பிரியமானவர்களே, நல்ல ஒரு விவசாயி தன்னுடைய விதையை கண்டபடி எந்த இடத்திலுமே விதைக்க மாட்டார். எங்கு பலன் கொடுக்கிறதோ அங்கு மட்டும்தான் விதைப்பார். ஆனால் இங்கு விதைப்பவர் அனைத்து இடங்களில் விதைக்கின்றார். இங்கு விதைப்பவர் என்பவர் நம் ஆண்டவராய கடவுள். கடவுள் தன்னுடைய வார்த்தையை அனைவருக்குமே தருகிறார் என்ற ஒரு கருத்தை கூறுகின்றது. இங்கு விதை எந்த அளவுக்கு வளருகிறது என்பது கருத்து கிடையாது. இங்கு முக்கியமாக கருத்தாக கொள்ள வேண்டியது, ஒரு விதை வளராமல் போனதற்கு காரணம் என்ன, ஒரு விதை வளருவதற்கு எதையெல்லாம் உதவி செய்கிறது என்பதை இயேசு இங்கு கற்றுத்தருகின்றார். அதைத்தான் இந்த ஓமையிலேயே நிறைய நேரம் எது ஒரு விதையை வளராமல் தடுக்கிறது என்பதை குறித்து இயேசு பேசுகின்றார். பிரியமானவர்களே, இங்கு விதை என்பது கடவுளுடைய வார்த்தை. இந்த கடவுளுடைய வார்த்தை அனைவருக்குமே தரப்பட்டிருக்கின்றது. அந்த கடவுளுடைய வார்த்தை வளராமல் தடுப்பது எது என்ற காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை நாம் கேட்டால் மட்டும் போதாது, கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையால் வளர செய்தால் மட்டும் போதாது. மாறாக கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையால் வளர செய்து பலன் தருகின்ற மக்களாக மாற வேண்டும். அந்த பலன் 100% இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது 30ஆக இருக்கட்டும், 60ஆக இருக்கட்டும், ஏன் அதைவிட குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நம் கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கி அதை பலன் தருகின்ற மக்களாக மாற வேண்டும் என்ற கருத்தை இயேசு கற்றுத்தருகின்றார். பிரியமானவர்களே, இதயம் என்ற அந்த நிலத்திலேயே கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு விதைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நம்மை நாமே ஆராய்ந்து செய்து பார்க்க வேண்டும். எது எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு தடைக்கல்லாக இருக்கின்றது, எது எல்லாம் கடவுளுடைய வார்த்தை என்னுள்ளே வளர செய்வதற்கு தடையாக இருக்கின்றது, எது எல்லாம் கடவுளுடைய வார்த்தையை வளர செய்வதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்போ அது ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதுதான் நாம் கடவுளுடைய வார்த்தையை வளர செய்து பலன் தருகின்ற மக்களாக மாற முடியும். அதனால் தான் இயேசு கூறுகின்றார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று. எனவே கடவுளுடைய வார்த்தையை நம்முடைய இதயத்திலேயே ஊன்றி வளர செய்து பலன் தருகின்ற மக்களாக மாறுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.